1 ஆல்பா அண்ட் 2 பீட்டா டிகே. ஒரு எலமெண்ட் ஒரு ஆல்பாவையும் 2 பீட்டாவையும் டிகே பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய டாட்டர் நியூக்ளியஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது क्वेश्चन கேட்பாங்க. இது வந்து பாருங்க, ஆல்பா அப்படிங்கிறதுனா ஹீலியம் நியூக்ளியஸ் 2 ஹீலியம் 4. பீட்டா அப்படிங்கிறது வந்து -1e0, ஒரு எலக்ட்ரானை எமிட் பண்றதுதான் -1e0. இங்க வந்து பீட்டா டிகே அப்படிங்கறத சொல்றாங்க. நமக்கு வந்து அதை ஜஸ்ட் அது பீட்டா பிளஸ் பீட்டா மைனஸ் கொடுக்காம ஜஸ்ட் பீட்டா டிகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க எலக்ட்ரானை தான் சூஸ் பண்ணணும். சரியா? இப்போ ஒரு எலமெண்ட் இருக்கு. இந்த எலமெண்ட் என்ன ஆகுது? ZXA அப்படிங்கிற இந்த எலமெண்ட் இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு ஆல்பா பார்ட்டிகல் எமிட் பண்ணுது. ஒரு ஆல்பா பார்ட்டிகல் எமிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு அட்டாமிக் நம்பர்ல 2 குறையும், அதே மாதிரி மாஸ் நம்பர்ல 4 குறையும். அப்போ வந்து பாருங்க, இது வந்து என்னாகும் Z-2 வரும், இது வந்து என்ன A-4 மாறிடும். அப்ப இது அட்டாமிக் நம்பர் மாறினதுனால என்ன ஆகுதுன்னா இந்த எலமெண்ட் எக்ஸ்ல இருந்து வேற ஒரு எலமெண்டா மாறிடும், டிரான்ஸ்மிட் ஆயிடும், Y அப்படின்னு மாறிடுது. அதுக்கு அடுத்தது 2 பீட்டா பார்ட்டிகல் எமிட் பண்ணுது அப்படின்னா 2 பீட்டா பார்ட்டிகல்ஸ், ஒரு பீட்டா பார்ட்டிகல் எமிட் ஆகும்போது வந்து பாருங்க மாஸ் நம்பர்ல 1 இன்க்ரீஸ் ஆகும். -1 கொடுத்துக்கிறதுனால என்ன ஆகும்? இதுல மாஸ் நம்பர் வந்து என்னன்னா சேஞ்சஸ் இல்ல, ஆனா அட்டாமிக் நம்பர் வந்து என்ன ஆகும்? 1 இன்க்ரீஸ் ஆகும். அப்ப 2 பீட்டா பார்ட்டிகல் எமிட் ஆகும்போது என்ன ஆகுது? அட்டாமிக் நம்பர்ல 2 இன்க்ரீஸ் ஆகும். அப்ப Z-2 என்ன ஆயிடுது? Z வந்துரும். அப்ப இந்த எலமெண்ட் என்ன ஆயிடுது? X அப்படினே வந்துரும். ஆனா நமக்கு மாஸ் நம்பர் வந்து என்ன? A-4 அப்படினு வரும். சரியா? இங்க வந்து பாருங்க, இது பேரண்ட் நியூக்ளியே, இது டாட்டர் நியூக்ளியஸ். சரியா? இப்ப பேரண்ட் டாட்டரா மாறும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு அட்டாமிக் நம்பர்ல சேஞ்ச் இல்ல, மாஸ் நம்பர்ல சேஞ்ச் இருக்கு. அப்ப அட்டாமிக் நம்பர் மாறாம மாஸ் நம்பர் மாறுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து என்ன? ஐசோடோப். சரியா? அப்ப டாட்டர் இஸ் த ஐசோடோப் ஆஃப் த பேரண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை பேஸ் பண்ணி நிறைய தடவை क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஒரு ஆல்பா பார்ட்டிகல் 2 பீட்டா பார்ட்டிகல் எமிட் ஆச்சுன்னா ரிசல்டிங் நியூக்ளியஸ் இப்படியே கேட்கலாம். அல்லது என்ன? இட் இஸ் த ஐசோடோப் ஆஃப் த பேரண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு மாதிரி கேட்கலாம், ஆல்பா பார்ட்டிகல் மாதிரி நம்பர் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் n ஆல்பான்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி 2 டைம்ஸ் த பீட்டா பார்ட்டிகல் எமிட் ஆச்சுனாலும் சேம் இதே கேஸ் தான். இது 1 டைம்னா இது 2 டைம்ஸ். இது வந்து என்னன்னா 2 டைம்ஸ் இருந்துச்சுன்னா இது 4 டைம்ஸ் வரும், இது 3 டைம்ஸ்னா இது 6 டைம்ஸ். அந்த மாதிரி எமிட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்னா கிடைக்கக்கூடிய இந்த டாட்டர் நியூக்ளியஸ் பேரண்டோட ஐசோடோப்பா தான் இருக்க முடியும். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் ஃபார்மட்லயும் கொடுத்து கேக்குறாங்க. இந்த மாதிரியான क्वेश्चंसக்கான பிராக்டிஸ் क्वेश्चंस வேணும், இந்த கான்செப்ட்ல பிராக்டிஸ் क्वेश्चंस வேணும் அப்படின்னா என்ன பண்றீங்க? 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு என்ன பண்றீங்கன்னா உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட ஃபார்வர்ட் பண்றீங்க. இது ட்ரிக் நம்பர் வந்து பார்த்தோம்னா 32. இந்த ட்ரிக் நம்பர் 32 போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட ஃபார்வர்ட் பண்ணுங்க.